بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, தௌஹீத் மற்றும் ஷிர்க் சம்பந்தமாக நம்முடைய இந்த தேடுதல் பயணம் விளக்கம் சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த பசியின் ஆர்வம் அதிகமாக எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த வகையில் இந்த ரமதானிய இரவுகளில் இரவு தொழுகைக்கு பிறகு தொடர் நிகழ்ச்சியாக தொடர் வகுப்பாக தௌஹீத் மற்றும் ஷிர்க் சம்பந்தமாக பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதனுடைய அடிப்படை எதற்காக வேண்டி நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒன்று நம்முடைய நலனுக்காக, இன்னும் மிக முக்கியமானது பிற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக. இங்கு நிறைய மக்கள் கத்துக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், ஆனா எத்தி வைக்கிறதுல அந்த சரியான கவனம் செலுத்த மாட்டோம். இதுல மிகப்பெரிய ஒரு அச்சம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் இந்த ஹக்கை இங்க வெளிப்படுத்தினா என்னை இவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ, என்னை இவங்க ஒதுக்கிடுவாங்களோ, என்னை இவங்க உதாசீனப்படுத்துவாங்களோ, இல்ல அடிச்சிருவாங்களோ, இல்ல என்ன மக்கள் மத்தியில சேர விடாம முழுக்க தள்ளி வச்சிருவாங்களோ, நான் சொல்றது பிடிக்காம போயிருமோ, இதனால எங்களுக்கு பாதிப்பு வருமோ, இப்படின்ற எண்ணத்தின்பால் நாம சொல்லாம இருக்கிறோம். ஆனா நல்ல அடிப்படையை உணர்ந்துக்கணும். நான் சொல்லுற இந்த ஹக் இவங்க அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்றது நமக்கு தேவையே கிடையாது. இவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தாதான் நான் சொல்லணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஹக்குன்னு இருக்கா, சொல்லி ஆகணும். ஹக்கை எடுத்து வைக்கிறது நம்முடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக அல்லாஹ் சொல்லி கொடுத்தா, உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டியே நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீங்கல்ல, அதற்கான நோக்கமே என்ன? யஅ்முரூன பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களின் பக்கம் நீங்க மக்களை கட்டளையிடணும். அவங்க அக்செப்ட் பண்றாங்க இல்ல நமக்கு தேவை இல்லை, ஹக்கு சொல்லணும். இத சொல்றதுல நமக்கு பயம் வருது அப்படின்னா இன்னும் நமக்குள்ள தௌஹீத் முழுமையாக உள்வாங்கல, நமக்கு முழுமையாக தௌஹீத் குடிபெயரல. எப்ப இதற்கு நமக்கு சான்றாக இருக்கும் அப்படின்னா, ஒரு தௌஹீத சீர்குலைக்க கூடிய ஒரு பாவத்தை நான் கண்ண முன்ன பார்த்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து போறேன் அப்படின்னா, என்னதான் தௌஹீத படிச்சாலும் நமக்கு அது முழுமையான இன்னும் பயன் தரல. எதுவும் நம்ம கேட்டு போய்கிட்டு இருக்கோம், உள்ளத்தினால் நாம் அதை இன்னும் உள்வாங்கல. எப்ப இந்த ஷிர்க் பிதஅத் குராபாத்துகளை கண்டு எப்ப நாம குரல் கொடுக்க ஆரம்பிப்போமோ, குறைஞ்சது ஆரம்பத்தில் என்னுடைய வீட்டுகளில் நான் இதை பத்தி பேச ஆரம்பிப்பேனோ, அப்பதான் நம்முடைய தௌஹீத் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இது மற்றவங்களுடைய நிம்மதிக்காகவோ மற்றவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றதுக்காகவோ நாம இது சொல்ல காணோம். இது ஹக்காக இருக்கு, சோர்ஸ் எடுத்து வைக்கிற மக்கள் கிட்ட இந்த கொள்கையில இருக்கணும். முதல்ல நமக்கு ஹக்க தெரிஞ்ச பிறகு எவ்வளவு பெரிய மனிதர்கள் முன்ன இருந்தாலும் சரி, அந்த சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்கு. அந்த ஒழுக்கங்களை பேணி இன்ஷா அல்லாஹ் ஹக்கான செய்திகளை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்குது. அதுதான் கடமையாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாம இந்த நேத்து மற்றும் இந்த நேத்துக்கு முந்தைய தினம் இது சம்பந்தமாக பார்த்திருந்தோம். வணக்க வழிபாடுகளில் வரக்கூடிய ஷிர்க்குகள்,
அதுல ஆரம்பத்தை படிச்சிருந்தோம் இந்த பயம் சம்பந்தமாக, எதிர்பார்ப்புகள் சம்பந்தமாக, முஹப்பத் நேசம் சம்பந்தமாக, துபா பண்ணக்கூடிய அந்த செயல் சம்பந்தமாக, நேத்து பார்த்த தரிசில தவக்குல் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். இன்னைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகளில் நடக்கக்கூடிய உலூஹியத் என்ற இந்த டாபிக்கின் கீழ் அதிகமாக ரொம்ப மக்கள் விழக்கூடிய ஷிர்க்குகள்ல இதுவும் ஒண்ணு. அது ஒண்ணுன்னு சொல்றதை விட 4 தனித்தனியான பிரிவுகள் சேர்த்து ஒரே தலைப்புக்குள்ள பார்க்க முடியும். அதனுடைய பெயர்கள்ல இருந்து எப்படி இது ஒன்னை விட்டு இன்னொன்னு வித்தியாசப்படுது அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டு குர்ஆன் சொன்னா நமக்கு இதுல என்ன போதனை கொடுக்குது அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புவோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல நாம ஆரம்பத்துல தெரிஞ்சு வச்சிருந்தோம், அல்லாஹ்வை அழைப்பது என்பது, துஆ என்பது ஒரு வணக்கமாக இருக்கு. துஆ ஒரு வணக்கமாக இமாம் புகாரி அவங்களா இருக்கட்டும் தன்னுடைய அதபுல் முஃபரத் என்ற புத்தகத்துல, இமாம் அஹ்மத் தன்னுடைய புத்தகத்துல இந்த ஹதீஸ் எடுத்து வைப்பாங்க. நபி சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது ஒரு இபாதத், துஆ ஒரு வணக்க வழிபாடு, அல்லாஹ்வை அழைப்பது என்பது ஒரு வணக்கம். இங்க நாம இதை புரிஞ்சுக்கிறோம். துஆ சம்பந்தமான 4 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த 4 விஷயங்கள்லயும் நம்ம முஸ்லிம் மக்கள் கிட்ட எங்கெங்கேயோ ஒரு சின்ன சின்ன தப்பான விஷயங்கள் நுழைஞ்சுக்கிட்டு இருக்கு. தப்பு மட்டும் கிடையாது, அது ஷிர்கான விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கு. முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது துஆ சம்பந்தமாக. இந்த துஆல கூட நமக்கு 2 வகையாக பிரிச்சு காட்டப்படும். ஒண்ணு துஆஉல் இபாதான்னு சொல்லுவோம். அதாவது அல்லாஹ்வுடைய மகிமையை உணர்ந்து இவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறானே, இவ்வளவு பெரிய தன்மைகள், இவ்வளவு அதிகமான ஆற்றல்கள், குதிரத்துகள், மகிமைகள் கொண்டவனாக இருக்கிறானே, சோ இந்த இறைவனை புகழலான்னு சொல்லி அவனுடைய மகிமையை உணர்ந்து சுப்ஹானல்லாஹ் சொல்றோம்ல. இப்ப எங்கேயாச்சும் இயற்கையை பார்க்க போவோம், அந்த இயற்கையில் நம்ம அப்படியே கரைஞ்சு போயிருவோம், அந்த இயற்கையில ஒட்டி போயிருவோம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அங்க வியந்து போய் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான் சொல்றோம்ல. அந்த அல்லாஹ்வுடைய மகிமையை உணர்ந்து அழைக்கிறோம் தெரியுமா, இது துஆஉல் இபாதா. அல்லாஹ்வுடைய மகிமையை உணர்ந்து அல்லாஹ் அழைக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்ல அல்லாஹ் சொல்வானே ஃபதுஊஹு பிஹா வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கு, ஃபதுஊஹு பிஹா, அவனை இந்த பெயர்களை கொண்டு அழையுங்க. நாமளும் கூப்பிடுறோம்ல, யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம், யா கஃபூர், யா ரஸாக், யா அலீம், யா ஹக்கீம் கூப்பிடுறோம்ல. அல்லாஹ்வுடைய இந்த பெயர்களை வச்சு, இந்த பெயர்களை கொண்டு கூப்பிடுறது எதை உணர்த்தது? அல்லாஹ்வுடைய மகிமை உணர்த்தது. ரஹ்மான்னு சொல்றோமா, அந்த ரஹ்மத்துடைய மகிமை அவனுக்கு மட்டுமே இருக்கு. ரஸாக்னு சொல்றோமா, எனக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படி உணவு கொடுக்கிறான்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் சுப்ஹானல்லாஹ் வயிறு நிரம்பக்கூடிய அளவுக்கு உணவுகளை கொடுக்கிறான். அப்படின்னா எவ்வளவு பெரிய மகிமை அவனுக்கு ரிஸ்க் சம்பந்தமா இருக்கு. ரஸாக்கா இருக்கானே. நம்முடைய பாவங்கள், தினமும் பாவங்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாம அங்கங்க நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கங்கதான் நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெறும் பாவங்களை மட்டுமே நம்முடைய தினசரி அமல்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிற நாம இந்த பாவங்களோடு அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் நின்றாலும் அல்லாஹ் சொல்ற நான் உங்களை மன்னிக்கிறேன். நார்மலா புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அம்மா அப்பா, நம்ம சகோதரர்கள், இவங்க பண்ற விஷயங்கள்லயே கோவம் வருது. அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. ஏன் பேசிக்கல? சின்ன காரணமா இருக்கும். ஒரு சில மக்களுக்கு எதனால அதுவும் தெரிஞ்சிருக்கா, மறந்துருப்பாங்க. என்ன காரணத்துல பேச்சு விடுபட்டு போச்சு அதுவும் ஞாபகம் இருக்காது. ஆனா பேசாம இருப்பாங்க. அவங்க மட்டும் பேசாம இருக்க மாட்டாங்க, அவங்க குழந்தைகளையும் தடுப்பாங்க. அந்த வீட்டுக்கு போகாத, பார்த்தா சலாம் சொல்லாத. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம இவ்வளவு கோவப்படுறோம். நாம அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டோம். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொல்றான், நீங்க என்கிட்ட வாங்க, ஷிர்க் மட்டும் பண்ணாம இருங்க, நான் மன்னிக்கிறேன். இவ்வளவு பெரிய குணம் அவனை தவிர யாருக்கிட்ட இருக்க முடியும்? உணர்ந்து சொல்றோம்ல, அவன் தான் கஃபூரா இருக்கான், அவன் தான் கஃபாரா இருக்கான். உணர்ந்து சொல்றோம்ல, இது அல்லாஹ்வுடைய மகிமையில மெய் மறந்து நம்ம சொல்றது, மகிமையில விழுந்து சொல்றது, யா அல்லாஹ் நீதான் எல்லாமே இருக்கு. இந்த அழைப்பும் சரி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தகுதியானது. இரண்டாவது இருக்கு துஆஉல் மஸ்அலான்னு சொல்லுவாங்க, துஆஉஸ் சுஆல்னு சொல்லுவாங்க. நம்முடைய தேவைகள், நம்முடைய தேவைகளுக்காக அல்லாஹ் அழைக்கிறது. யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கு, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்வு நடந்துருச்சு, அல்லாஹ் உனக்கு நன்றி. கஷ்டமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நீ இதை இலகுவாக்கக்கூடிய அல்லாஹ். எப்படி என்னுடைய கஷ்டங்களுக்காக, என்னுடைய தேவைகளுக்காக நான் போய் நிக்கிறேன் தெரியுமா, நான் அழைக்கிறேன் தெரியுமா, அதுவுமே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கணும். அந்த அவனுடைய மகிமையில விழுந்து அவன் அழைக்கணும். அப்படின்னாலுமே அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் அழைக்கணும்.
என்னுடைய தேவைகளுக்காக நான் அழைக்கிறோம்னாலும் யார் அழைக்கணும்? அந்த அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் அங்கேயும் அழைக்கணும். இது நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆன்ற இந்த விஷயத்துல சொல்லி கொடுத்த ஒண்ணு. இங்க புரிஞ்சுக்கலாம், இந்த துஆன்றது ரெண்டுமே இருக்கு. அல்லாஹ்வுடைய மகிமையில விழுந்து அல்லாஹ் அழைக்கிறது ஒண்ணு, நம்முடைய தேவைகளுக்காக அல்லாஹ் அழைக்கிறது ஒண்ணு, ரெண்டு இருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் ஹாஸானது, இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒண்ணுதான் இஸ்திஆனத்னு சொல்லுவாங்க. இஸ்திஆனத். இந்த இஸ்திஆனத்னா என்ன? இந்த இஸ்திஆனத் துஆல ரெண்டு பார்த்தோம்ல, அல்லாஹ்வுடைய மகிமைக்காக அழைக்கிறது, மகிமை உணர்ந்து அழைக்கிறது, அது ஒண்ணு. இரண்டாவது நம்முடைய தேவைகளுக்கு அழைக்கிறது. இஸ்திஆனத்துல நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் அழைக்கிறது குறிப்பிடுவாங்க. அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன்ல சூரா ஃபாத்திஹால, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், நாங்க உன்னையே வணங்குறோம், இன்னும் உன்கிட்டயே தான் உதவிகளையும் தேடுறோம். என்னுடைய தேவை எதுவா வேணா இருக்கட்டும், யா அல்லாஹ் நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன். தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம்ல, இதுக்கு பெயர் சொல்லுவாங்க இஸ்திஆனத், தேவைகளை கேட்கிறது. இதுவுமே கூட அல்லாஹ் ஒருத்தனுக்காக மட்டும்தான் இந்த உரிமையும் இருக்கு. அவனுக்கு மட்டும்தான் இது சரியான உரிமையும் கூட. நாம நம்முடைய தேவைகள் எதுவா இருக்கட்டும், அதை கேட்கும் பொழுது அந்த அல்லாஹ் ஒருவன் கிட்ட மட்டும் தான் கேட்கணும். என்னுடைய தேவைகளுக்காக நான் அழைக்கும் பொழுதும் சரி, அல்லாஹ் ஒருத்தன் கிட்ட தான் நான் அழைக்கணும், அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் அழைக்கணும். இங்க நபி நமக்கு சொல்லி கொடுத்த நிறைய ஹதீஸ்க்கு ஒரு பக்கம் இருக்கு. எந்த அளவுக்கு நபி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, உங்களுடைய இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற மொழியில சொல்லணும் அப்படின்னா, உங்க ஷூ லேஸ் அறந்துட்டா கூட பரவாயில்ல, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. உங்க ஷூவுடைய லேஸ் அறந்துட்டா அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் என்ன வானத்தை இறக்குவானா லேச? இல்ல, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. என்ன அர்த்தம்? நம்பிக்கை அல்லாஹ் கிட்ட வைங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. உங்களை எப்படி வந்து அடையுதுன்னு பாருங்க. அல்லாஹ்வை பயந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க கஷ்டங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் நிறைய கொடுத்துக்கிட்டு இருப்பான். இன்னும் அவங்க நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். அல்லாஹ் ஒருத்தன் கிட்ட நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையும் கேட்கணும். நபி சொல்லி கொடுத்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்க சின்ன வயசுல நபியோட பயணம் பண்ணுவாங்க. நபிக்கு பின்னாடி சஹாபி இருப்பாங்க. நபி சொல்லுவாங்க, யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கத்துக் கொடுக்கிறேன், உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கத்துக் கொடுக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய ஹதீஸ். இதில் நபி சொல்லி கொடுப்பாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீங்க எதையாவது கேட்க விரும்புறீங்க அப்படின்னா அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நபி சொல்லி கொடுக்குறாங்க சின்ன சஹாபி, சின்ன நபருக்கு, சின்ன மனிதருக்கு, வயசு அளவில் ரொம்ப சின்னவர், அவங்களுக்கு நபி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க ஏதாச்சும் கேட்கணும், உங்களுக்கு தேவை இருக்கா, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், அல்லாஹ் கிட்ட மட்டும் கேளுங்க. அப்ப அந்த சின்ன பிள்ளையுடைய மனசுல நபி விதைக்கிறாங்க தௌஹீத. அப்ப அந்த சின்ன பிள்ளைக்கு தேவைன்னா யாருக்கிட்ட போய் நிக்கும்? அந்த பிள்ளை அம்மா கிட்ட போய் நிக்கும், அப்பா கிட்ட போய் நிக்கும், அண்ணன் கிட்ட போய் நிக்கும், அக்கா கிட்ட போய் நிக்கும், உறவுகள்ல பெரியவங்க யாரு அவங்க கிட்ட போய் நிக்கும் அந்த பிள்ளை. நபி சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு தேவைன்னா அல்லாஹ் கிட்ட கேளுங்க. இங்க நமக்கு தௌஹீத புரிஞ்சிக்கக்கூடிய செய்திகள் நமக்கு நிறைய இருக்கு. அல்லாஹ் கிட்ட கேளுங்க. என்னுடைய தேவை எதுவா வேணா இருக்கட்டும், ரப்புல் ஆலமீன் கிட்ட மட்டும் கேட்கணும். இந்த இஸ்திஆனத்துல எல்லாமே அடங்கி இருக்கும். என்னுடைய நல்லதுக்காக நான் கேட்கறது, கெட்ட விஷயங்கள் வந்துருச்சா அதுல இருந்து மீள்றதுக்காக வெளிவரதுக்காக கேட்கறது, என்னுடைய சுகங்களுக்காக நான் கேட்கறது, என்னுடைய கஷ்டங்கள் என்னை விட்டு வெளியே போறதுக்காக வேண்டி நான் கேட்கறது, இப்படி எல்லா விஷயங்களும் இதுல இஸ்திஆனத் அடங்கும். இரண்டாவது, இந்த இஸ்திஆனத்தும் கூட அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்கணும். நபி சொல்லி கொடுப்பாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்தப் அலைஹ், யார் அல்லாஹ் கிட்ட கேட்க மாட்டீங்களோ அவங்க மீது அல்லாஹ் கோவப்படுவான். அல்லாஹ் கிட்ட யாரு கேட்காம இருக்கிறீங்களோ அவங்க மீது அல்லாஹ் கோவப்படுவான். இது நமக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒண்ணு. இன்னைக்கு இந்த பரபரப்பான உலகத்துல நாம எல்லாரும் கூட பேசுறதுக்கும் நேரங்களை ஒதுக்குறோம். என்னுடைய தேவையை அல்லாஹ் கிட்ட கேட்கறது ஒதுக்க மாட்டோம் இல்ல. அந்த அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கான், உங்க தேவை என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நாம அந்த அல்லாஹ் கிட்ட போய் பேசுறதுக்கு, அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு நாம நேரங்களை கொடுக்க அவ்வளவு யோசிக்கிறோம். நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் கிட்ட யாரு கேட்கலையோ அவங்க மீது அல்லாஹ் கோவப்படுவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கையில
ரொம்ப மனச பிடிச்ச சம்பவங்கள்ல ஒண்ணு என்ன, உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னுடைய துவாவை அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவானா பண்ண மாட்டானா எனக்கு அந்த கவலை இல்லை. என்னுடைய துவாவை அல்லாஹ் இப்ப உடனே அக்செப்ட் பண்ணி கொடுத்துருவானா இல்ல இத இப்ப கொடுக்காம இருப்பானா எனக்கு அந்த கவலை இல்லை. அல்லாஹ் கிட்ட நான் எவ்வளவு நேரம் கேட்க முடியும் அந்த கவலை இருக்கு. ஏன்னா அவங்க அமீர் முஃமினா இருந்தாங்க, அரசரா இருந்தாங்க. அவங்க இந்த உலக விஷயத்தை பார்க்கணும், தான் கீழே உள்ள தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய குறைகளை தீர்க்க வைக்கணும். அவங்கள போல நீதமான ஆட்சி சுப்ஹானல்லாஹ் உலக மக்கள் இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நீதமான ஆட்சியை உலக மக்களுக்கு எடுத்து கொடுத்தவங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட என்னுடைய துவாக்கள் எவ்வளவு நேரம் இருக்கும்னு எனக்கு கவலையா இருக்கு. ஏன்னா அதிகமான நேரங்கள் துவாக்கள்ல என்னால கொண்டு போய் முடியல, சேர்க்க முடியல, அதிகமா கேட்க முடியல. ஆக இங்க இந்த இஸ்திஆனத்துன்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்காக மட்டுமே நாம எடுத்து வைக்கின்ற அமலாக பார்க்க முடியும். இந்த இஸ்திஆனத்துல கூட நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்கள் அடங்கும். நன்மைக்காக, கெட்டதிலிருந்து வெளிவருவதற்காக, அதே போல சோதனைகள் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, பிரச்சனைகள் வந்த பிறகும் சரி, நம்ம கேட்கிற தேவைகள் எல்லாமுமே அடங்கும் இஸ்திஆனத்துல. இதுவும் கொஞ்சம் பொதுவாக இருக்கு. இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஹாஸானது, இன்னும் கொஞ்சம் குறிப்பானது, நமக்கு மூணாவதாக சொல்லப்படக்கூடிய பெயரும் கூட அதை சொல்லுவோம் இஸ்திஆதா. இஸ்திஆதா இஸ்திஆதா அப்படின்னா பாதுகாப்பு தேடுறது. இங்க என்ன சுருக்கமா இங்க எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பு கேட்போம்ல, அந்த பாதுகாப்பும் அல்லாஹ் ஒருவன் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். முதல்ல பார்த்தோம் துஆ, அது ரெண்டு அடங்கி இருக்கு. அல்லாஹ்வுடைய மகிமையை உணர்ந்தவன் அழைக்கிறதா இருக்கட்டும், நம்முடைய சொந்த தேவைகளுக்காக அழைக்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ் ஒருத்தன் தான். இரண்டாவது தெரிஞ்சுக்கிட்டோம் இஸ்திஆனத். இஸ்திஆனத் என்னுடைய தேவைகள் மட்டும், அந்த தேவைகள் எல்லாமே அடங்கும். நல்லது கெட்டது வெளிவரதுக்கு, இந்த சோதனைகளுக்கு முன்ன சோதனைகளுக்கு பின்ன, இப்படி அல்லாஹ் கிட்ட நம்முடைய தேவைகளை கேட்கிறது எல்லாமே இஸ்திஆனத் அடங்கும். மூணாவது இஸ்திஆதா, சோதனைகளுக்கு முன்ன கஷ்டங்களுக்கு முன்ன நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஒருத்தங்கிட்ட நம்ம கையேந்து நிற்போம், ஒருத்தனை அழைப்போம் அப்படின்னா அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் இருக்கணும். நம்ம நிறைய படிப்போம்ல, அல்லாஹ் சொல்லுவான் ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட மட்டுமே நீங்க பாதுகாப்பு தேடுங்க. ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் பாதுகாப்பு தேடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சின்ன சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அங்க சொல்லி கொடுப்பாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீங்க கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அதே சஹாபிக்கு அடுத்த லைனே சொல்லி கொடுப்பாங்க, இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா கூட, தேவை இருந்தாலும் கூட அல்லாஹ் கிட்ட கேளுங்க. இப்ப இப்படி நபியா சொல்லி கொடுக்காங்க, ஒரு பக்கம் சொல்லி கொடுக்குறாங்க, மறுபக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம குர்ஆன்ல சூறாக்கள் இறக்குவான். உங்களுக்கு உடம்பு முடியாம போதா, கஷ்டமாக இருக்குதா, வீட்டுல பிரச்சனைகள் இருக்கா, உடம்புல உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்கா, அல்லாஹ் சொல்லி கொடுத்தா ரெண்டு கடைசி சூறாக்கள் இருக்கு. குல் அஊது பிரப்பில் ஃபலக் இருக்கு, குல் அஊது பிரப்பின் நாஸ் இருக்கு. சூராவுடைய ஆரம்பம் என்ன? குல் அஊது, யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். யாருடைய பாதுகாப்பு? யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பின் கீழ் வர விரும்புறேன், உன்னுடைய பாதுகாப்பை நான் கேட்கிறேன். இந்த இஸ்திஆதான்றது பாதுகாப்புக்காக வேண்டி நாம அல்லாஹ் கிட்ட கேட்கிறது. இந்த பாதுகாப்பும் கூட அல்லாஹ் ஒருவனை தவிர யாருகிட்டையும் போய் கேட்க கூடாது. பொதுவாக அரேபியர்கள்ல அந்த மக்கள் இந்த இஸ்லாம் வந்த புதுசுல, இன்னும் ஐயாமுல் ஜாஹிலியால அந்த மக்கா முஷ்ரிக்குகள் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய பழக்கமா இருந்துச்சு, ஏதாவது ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல போறதுக்கு, ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு துவா ஓதுவாங்க, அஊது பி சய்யிதி ஹாதல் வாதி, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷைத்தான் அவருடைய பாதுகாப்பு நான் தேடுறேன். யாரை விட்டு? சின்ன சின்ன ஷைத்தான்களை விட்டு, சின்ன சின்ன ஷைத்தான்களை விட்டு இந்த தெருவுல இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஷைத்தானுடைய பாதுகாவல் தேடுறேன். என்ன அர்த்தம்? ஒரு லீடர் கிட்ட பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னா அந்த லீடருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மத்த யாரும் அவங்கள்ட்ட பண்ண முடியாதுல்ல. ஒரு டான் இருக்காரு, அவரே எனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாருன்னா அவருடைய கையாட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் பண்ண மாட்டாங்க? டானுடைய சப்போர்ட் இருக்கு என்கிட்ட. சோ அந்த அடிப்படையில அந்த மக்கா முஷ்ரிக்கீன்களுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு? எல்லா இடங்கள்லயும் ஷைத்தான்கள் இருக்குது. என்ன பண்ணாங்க? அஊதுனா பாதுகாப்பு தேடுறேன், பி சய்யிதி ஹாதல் வாதி, இந்த வாதியில இருக்கிற, இந்த மஹல்லால இருக்கக்கூடிய பெரிய ஷைத்தான் கிட்ட இருந்து, பெரிய ஷைத்தான் கிட்ட பாதுகாப்பு தேடுற. எது கிட்ட இருந்து? அதனுடைய கூட்டத்தின் கிட்ட இருந்து. இப்படிப்பட்ட
துவாக்கள் ஓத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா துவா ஓதுங்க. இந்த துவாவை நீங்க ஓதும் பொழுது உங்களுக்கு அந்த ஊர்ல இருந்து திரும்புற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டங்கள், கெடுதல்கள், தீங்குகள் அண்டாது. என்ன துவா தெரியுமா? அது தினசரி இன்னும் ஒரு ஊருக்கு போகும் பொழுது நபி சொல்லி கொடுத்த துவா. எந்த ஊருக்கு போனாலும் நீங்க இறங்குறீங்கன்னா முதல்ல ஓத வேண்டிய துவாவா இது இருக்கணும். அந்த ஊர்ல இருந்து திரும்புற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் உங்களை தீண்டாது. நபி சொல்லி கொடுப்பாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். ரொம்ப சின்ன துவா. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுப்பாங்க. காஃபிர்களுடைய அந்த துவாவுக்கு பதிலாக இவங்க கேட்கிற துவால முழுக்க முழுக்க ஷிர்க் அடங்கி இருக்கு. நபி சொல்லி கொடுத்தாங்க, நீங்க இப்படி கேளுங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த பெயர்களை கொண்டு யா அல்லாஹ் நான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், நீ எந்த படைப்புகள்ல தீங்குன்ற ஒன்று வச்சிருக்கியோ அந்த தீங்கை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். ரொம்ப அழகான துவா. எந்த ஊருக்கு வியாபார ரீதியா போவோம், இல்ல உறவுகள் சந்திக்க போவோம், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக போவோம், எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நபி சொல்லி கொடுத்த துவா ஓதிட்டோம் அப்படின்னா அதே நம்பிக்கையோடு தௌஹீதான வாழ்க்கையை பேணி இருக்கும் பொழுது நமக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த நபியுடைய வார்த்தை நமக்கு சாட்சியா இருக்குது. திரும்புற வரைக்கும், அந்த ஊரை விட்டு வெளியேற வரைக்கும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் எதுவும் ஆகாது. சலஃப்மார்கள் வாழ்க்கையை இதை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த துவாவுடைய பரக்கத்துகளை பேசுவாங்க. ஒரு நாள் ஓதாம விட்டுருப்பாங்க, அந்த நாள் நடந்த விபத்துக்களை பத்தி பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுக்க முடியும். இந்த துவாக்கள் நாம அதிகமாக பேணணும். பாதுகாப்புக்காக நாம் ஒருத்தர் அணுகிறோம்னாலும் அது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான். இது மூணாவது. நாலாவதாக வருது இதே தலைப்பின் கீழ், சோதனைகள் வர்றதுக்கு முன்னாடி பாதுகாப்பு கேட்போம், சோதனைகள்ல மாட்டிக்கிட்ட பிறகு அங்கிருந்து காப்பாத்தி அதை கேட்போம்ல, அந்த காப்பாற்றப்படுறதுக்காக நாம அழைக்கணும்னா அங்கேயும் அல்லாஹ் ஒருத்தன் தான். அதுக்கு அரபியில சொல்லுவாங்க இஸ்திகாசா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவா, இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். பத்ருடைய போர் பத்தி ஞாபகம் இருக்குல்ல. பத்ருடைய போர், அது போருக்காக வேண்டிய முஸ்லிம்கள் கிளம்பியிருக்க மாட்டாங்க, போருக்காக கிளம்பியிருக்க மாட்டாங்க. அந்த வணிகத்துக்காக வேண்டி போன அந்த குரூப்பை தடுக்கிறதுக்காக, பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. எப்படியோ அல்லாஹ்வுடைய நாட்டம் போருடைய சூழல் அமைஞ்சிரும், போருக்காக நின்றுவாங்க. அது அவங்களுக்கு சோதனை தானே. இப்ப ஏற்கனவே இங்க போருக்காக கிளம்பி இருந்தா அந்த போருக்கான ஏற்பாடுகள் பண்ணிருப்பாங்க, போருக்கான ஆயுதங்கள் இருந்திருக்கும், போருக்கான தயாரிப்புகள் இருந்திருக்கும், போருக்கான பிளான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா போர்னா சும்மா கிடையாது, விளையாட்டு கிடையாது, ஒரு வாழ்வு சாவு சம்பந்தமான விஷயமாச்சே. நிறைய திட்டங்கள் திட்டப்பட்டு இருக்கும். எதுவுமே இல்லை, வேற நோக்கத்துக்காக போறாங்க, நேரடியா போருடைய மைதானமாக முன் வந்து நிக்குது. இவ்வளவு பெரிய சோதனைகள் அல்லாஹ் சொல்லி நபியே நீங்க நினைச்சு பாருங்க, இல் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். நீங்க இந்த சோதனையில இருந்து வெளியே வர்றதுக்காக உங்க இறைவன் அழைச்சிங்க. இங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்காக அழைக்கப்படுறத இஸ்திகாசா அப்படின்ற பெயரை சொல்லியிருப்பான். இந்த இஸ்திகாசா கூட சோதனைகள்ல மாட்டிக்கிட்ட பிரச்சனையில இருந்து வெளியேறணுமா, அங்கேயும் அல்லாஹ் ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் நாம கையேந்து நிக்கணும், அவனை மட்டும்தான் அழைக்கணும். இப்படி இந்த 4 விஷயங்களும், துஆவா இருக்கட்டும், இஸ்திஆனத்தா இருக்கட்டும், இஸ்திஆனத் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளுக்காக வேண்டி கேட்கறதா இருக்கட்டும், இஸ்திஆதாவா இருக்கட்டும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்புக்காக கேட்கறதா இருக்கட்டும், இஸ்திகாசாவா இருக்கட்டும் நம்முடைய சோதனைகள்ல இருந்து வெளியேறதுக்காக வேணா இருக்கட்டும், காப்பாற்றப்படுறதுக்காக இருக்கட்டும், எல்லாமுமே அல்லாஹ் ஒருத்தனுக்காக மட்டும்தான் இருக்கணும். அவன் கிட்ட மட்டும்தான் நம்ம இந்த விஷயங்களை கேட்கணும், இந்த விஷயங்களுக்காக அழைக்கணும். அப்படின்னா அந்த ரஹ்மான் ஒருத்தங்கிட்ட தான் நம்முடைய கைகள் ஏந்தப்படணும். முதல்ல இந்த விஷயங்கள் மக்கள் கிட்ட சொல்லும் பொழுது நமக்கு புரிய வைக்கிறோன்ற பேர்ல எதிர்வாதங்கள் கொடுப்பாங்க. அதுல சொல்லுவாங்க, நாங்க இந்த அவுலியாக்கள் கிட்ட கேட்கறது எல்லாம் அவங்களை இறைவனாக நினைச்சு கேட்கல. இங்க இறைவனாக நினைச்சு கேட்கிறீங்களா இல்லையான்றது கான்செப்ட் இல்ல. அல்லாஹ் சொன்னா ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு நீங்க யாரையும் அழைக்க கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கணும். அல்லாஹ்வோடு நீங்க யாரையும் அழைக்க கூடாது, எந்த ஒருவரையும் அழைக்க கூடாது. ஆக நீங்க இறைவனாக கருதி அழைக்கிறீங்க, இறைவனாக நீ கருதாம அழைக்கிறீங்க, இதெல்லாம் பேச்சு இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை அல்லாஹ் கிட்ட இல்லாம வேறொருத்தர் கிட்ட போய் நிக்கிறீங்களா, அது ஷிர்க். நான் இந்த அவுலியாக்களை, இந்த வழிமாறுகளை நான் என்னுடைய இறைவனாக நான் கருதல, அவங்களுடைய வழியாக தான் நான் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு மக்களாக தான் பார்க்கிறோம். என்ன இருந்தாலும் சரி, நீங்க அல்லாஹ் கிட்ட மட்டுமே கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள் இங்க எப்படி கேட்பீங்க?
இது யாரு உங்க சொல்லி கொடுத்தா எதுக்கு உங்களுக்கு? இந்த விஷயம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த அழைப்புன்ற விதயத்துல ஷிர்க் ஆக்கப்படுது. புரிஞ்சுக்கணும். இந்த ஷிர்க்குகள் நம்ம வாழ்க்கையில நிறைய பார்க்க முடியும், நம்ம குடும்பங்கள் நிறைய பார்க்க முடியும். கஷ்டமான நேரங்கள்ல மக்கள் என்ன வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்க, என்ன ஆக்ஷன்ஸ் வெளிப்படுத்துறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்கள் சொல்லுவாங்க, நாங்க இந்த வழிமாறுகளை அல்லாஹ்வா கருதல, அதுவும் தப்பு. நீங்க அல்லாஹ்வா கருதி கேளுங்க, கருதாம கேளுங்க, அது பேச்சு இல்ல. அல்லாஹ்வோடு அழைக்கிறீங்கன்னா ஷிர்க் தான் அது. நீங்க என்ன அல்லாஹ்வுக்காக நீங்க பண்ணல, அல்லாஹ்வோடு நினைச்சு இதெல்லாம் இல்ல பண்றீங்களா, ஷிர்க் அது. இது முதல்ல அல்லாஹ் சொல்லிருக்கான் குர்ஆன்ல. இன்னொன்னு சொல்லுவாங்க, நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்க மாட்டீங்களா? உங்க அம்மா அப்பா கிட்ட போய் காசு கேட்க மாட்டீங்களா? சின்ன பசங்க கிட்ட. பெரியவங்க இருக்கும்போது நீங்க உங்க பிள்ளைகிட்ட உங்களுடைய உதவிகள் வாங்க மாட்டீங்களா? ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க, வண்டி எந்திரிச்சு, வழியில போற ஒருத்தரை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்ல மாட்டீங்களா? இந்த உதவிக்காக நீங்க அவங்க அழைக்கிறீங்க தானே. அப்போ உங்க உதவிகளுக்காக நீங்க மத்தவங்க அழைக்கும் பொழுது அது ஷிர்க் தானே. அதுவும் எப்படி ஏளனப்படுத்துறாங்களா சொல்றது நம்ம. இப்ப நாம சொல்றது என்ன சொல்றோம், அதே விஷயங்கள் தான் காலங்காலம் சொல்றோம்ல. ரெண்டு விஷயங்கள் இருக்கு இதுல. ஒண்ணு, மனிதனுடைய கட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ஒரு பக்கம், மனிதனுடைய கட்டுக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள் மறுபக்கம். எந்தெந்த விஷயங்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடியவனா இருக்கிறான்னு தெரியுதோ அந்த விஷயங்கள்ல கேட்போம், அந்த விஷயங்கள்ல கேட்போம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. எந்த விஷயங்கள் மனிதனுடைய எல்லைக்கு மீறி இருக்குதோ, ஒரு மனிதனுடைய ஆற்றலுக்கு மீறி இருக்குதோ போய் கேட்க மாட்டோம். எங்க அப்பா கிட்ட போய் நான் காசு கேட்பேன், ஆமா கேட்பேன். அதே அப்பா கிட்ட போய் எனக்கு குழந்தை வரும் இல்ல, அப்பா ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன். புரியுதா? நம்ம எந்தெந்த விஷயங்கள் அந்த மனிதனுடைய கட்டுக்குள்ள இருக்கோ அதுக்காக வேண்டி கேட்போம், அதுக்காக மனிதர்களை அழைப்போம், பிரச்சனை இல்லை. இது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல கூட அல்லாஹ் அல்லாதவர்கள் கைருல்லா இருக்காங்கல்ல, அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கிறது சம்பந்தமாக குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக இல்ல நீங்க ஏதோ ஒன்று அழைக்கிறதுக்காக கைருல்லாவை முன்னோக்குறீங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பீங்க அப்படின்னா 3 நிபந்தனைகள் இருக்கணும். கைருல்லா கிட்ட யார் அழைக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள 3 நிபந்தனைகள் இருக்கணும். ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க உயிரோடு இருக்கணும். யார் அழைக்கிறீங்களோ அவங்க எப்படி இருக்கணும், உயிரோடு இருக்கணும். இறந்து போனவங்க கிட்ட கேட்டு எதுவுமே கிடையாது. எங்க அப்பா கிட்ட காசு கேட்பேன், இருந்தா உயிரோடு இருக்கும் பொழுது. இறந்த பிறகு கபர் அடக்கம் பண்ண பிறகு அப்பா காசு போய் கேட்பேனா? அது ஏதாச்சும் புரிஞ்சுக்க முடியுதா? சொல்ல வைக்கிற வாதங்கள் வெறும் டைம் வேஸ்ட் பண்றதுக்கா இருக்குமே தவிர எந்த ஒரு கருத்தும் உள்ள அடங்கி இருக்காது. இதையெல்லாம் கேட்டு அவங்க சைட்ல உள்ள மக்கள் பெரிய இதுவா நினைச்சுப்பாங்க. புரிஞ்சுக்கணும். நாம இத கொஞ்சம் அடிப்படையாக உள்வாங்கினாலே போதும், நல்ல முறையில புரிஞ்சுக்கலாம். முதல்ல சொல்லி கொடுப்பாங்க உயிரோடு இருக்கணும். இரண்டாவதா சொல்லி கொடுப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கிற நிலைமையில இருக்கணும். போன் பண்ணி பேசுறீங்க இல்ல பக்கத்துல இருந்து பேசுறீங்க, இது வேற. இப்ப நீங்க இருக்கீங்க எங்கேயோ, நான் இங்க இருக்கேன், நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு சொல்லி பேசுனா அது வேலைக்காகாதுல. இப்ப நீங்க வெளியே இருக்கீங்க, நான் உள்ள இருக்கேன், இங்க இருந்து பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டு உதவி பண்ணுவீங்களா எனக்கு? முதல்ல உங்க கேட்கவே கேட்காதே. உங்களுடைய காதுகளுக்கு என்னுடைய வார்த்தைகள் போய் சேரணும். அது போன் ரீதியா பேசுறோமோ இல்ல நேரடியா போய் பேசுறோமோ, இது இந்த விஷயங்கள் அவங்களுடைய செவிகளுக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு எடுத்து வைக்கிற கோரிக்கை போய் சேரணும். இது ரெண்டாவது. மூணாவது முக்கியமானது, அவங்களுடைய ஆற்றலுக்குள்ள இருக்கணும். உயிரோடு இருக்கிறாங்க, நான் சொல்ற வார்த்தைகளையும் கேட்கிறாங்க. மூணாவது, அவங்களுடைய கட்டுக்குள்ள, அவங்களுடைய ஆற்றலுக்குள்ள, அவங்களுடைய சக்திக்குள்ள அந்த விஷயம் இருக்கணும். அவங்க சக்தியை மீறின விஷயமா இருந்தாலும், அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி, நம்ம வார்த்தைகளை கேட்கிறவங்களா இருந்தாலும் சரி, நாம அவங்க கிட்ட போய் கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? அவங்க சக்திக்கு மீறி இருக்குது. புரியுதா? என்னுடைய வீட்டு கஷ்டமா இருக்குது, கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதிகமான மக்கள் எதுக்காக போய் நிக்கிறாங்க? கடன் தொல்லையா இருக்குது, சொந்த வீடு ஒண்ணு கட்டணும், கல்யாணமாகாம இருக்குது, கல்யாணமாகி குழந்தை பிறக்காம இருக்குது. இதுதான் அதிகமாக கேட்கிற விஷயங்களா இருக்குது. ஆக இந்த விஷயங்கள் எந்த மனிதனுடைய கையிலையும் கிடையாது, எந்த டாக்டருடைய கையிலும் கிடையாது, எந்த மருந்துகள்லயும் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் நாடணும். அந்த நாட்டம் சம்பந்தமான வழிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் அப்படின்னா அந்த வழிகளை எப்படி நம்ம நேத்து பார்த்திருந்தோம். எப்படி நம்பிக்கை கொள்ளணும், அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த காரண காரியங்கள் எப்படி அணுகணும் நேத்து பார்த்திருந்தோம். இங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 3 நிபந்தனைகள் இருந்தா நாம கைருல்லாஹ் அழைக்கலாம். என்ன 3 நிபந்தனைகள்? அது உயிரோடு இருக்கணும், அவங்களுடைய செவிகளுக்கு வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க அளவுக்கு இருக்கணும். மூணாவது, அவங்களுடைய கண்ட்ரோல்ல, அவங்களுடைய ஆதிக்கத்துல இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா
நாம தாராளமா கேட்கலாம். இது மூணுல எந்த ஒண்ணு மிஸ் ஆனாலும் நாம கைருல்லாவை அழைக்க கூடாது. சரி, இந்த மூணுமே இருக்குது, அப்ப கண்டிப்பா கேட்டுதான் ஆகணுமான்னு கேட்டா கட்டாயம்லாம் கிடையாது, அது அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. அப்பயும் கூட நபி சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. எப்படி? மூணு விஷயங்களும் இருக்கும். முன்ன இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க, சொல்ற வார்த்தைகளை கேட்கிற தூரத்துல இருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ். இன்னும் அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளேயே இருக்கும். நபி சொல்லி கொடுப்பாங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. புரியுதா? அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு எப்படி சஹாபாக்களை வளர்த்துச்சு அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போறேன். சஹாபி பேர் ஞாபகம் வரல. அவங்க சவாரில உட்கார்ந்து இருப்பாங்க, வாகனத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த காலத்து வாகனம்னா என்னது? அந்த குதிரை, கழுதை, ஒட்டகம் தானே. உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த குதிரை, அந்த ஓட்டுறதுக்கு ஒரு கயிறு வச்சிருப்பாங்க, தெரியுமா? அத அது சாட்டை, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு கயிறு வச்சிருப்பாங்க அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு. அது கீழே விழுந்து இருக்கும். பக்கத்துல சஹாபாக்கு மத்த நண்பர்கள் இருப்பாங்க, அதை கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயங்களுக்காக நான் அவங்களை கூப்பிட மாட்டேன், அழைக்க மாட்டேன். நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் மட்டும் தான் அழைக்கணும். இப்படி இங்க அழைக்கவே கூடாதுன்னு கேட்டா இல்ல, அனுமதி இருக்குது. ஆனா அவங்களோட ஈமான் எப்படி இருந்துச்சு? என்னுடைய நான் பண்ணிக்கிறேன், எந்த அளவுக்கு என்னால முடியுமோ கீழே இறங்கி எடுக்கிறதுல என்ன ஆக போகுது? என்ன கஷ்டம் வந்துட போகுது? கீழே இறங்க போறேன், எடுத்து மேல ஏற போறேன். அந்த ஒண்ணும் மலையை தூக்குற காரியம் கிடையாது உங்களை கூப்பிட்டு பண்ணணும்னு சொல்லி. இப்படி கைருல்லாஹ் அழைக்கிறதுல இந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. ஏன் நபி சொன்னாங்க, நீங்க கைருல்லாஹ் அழைக்காதீங்க. இங்க புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள், இந்த மூணு விஷயங்கள் மூணுமே இருந்தாதான் அந்த அல்லாஹ் அல்லாத மக்களை, மனிதர்களை, படைப்புகளை அழைக்க நமக்கு வாய்ப்பு இருக்கு, அனுமதி இருக்கு. மூணுமே இருந்துமே கூட கண்டிப்பா அழைச்சாகணும் கட்டாயம் கிடையாது, அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதான். அதே போல இந்த மூணுல எந்த ஒண்ணு மிஸ் ஆனாலும் நாம அவங்களை எந்த நோக்கத்துக்காக அழைக்க கூடாது. இன்னைக்கு இந்த கபறுகள்ல, கபிரிஸ்தான்ல மேராஜோட இரவுன்ற அந்த இரவுல நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பராத்தோட இரவு நடக்க விஷயமா இருக்கட்டும், இப்ப இந்தந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி போய் நிக்குது? ஏன் போய் பேசுறாங்க? எதுக்கு? இந்த தர்காக்கள் நடக்க விஷயங்கள் என்ன? எல்லாத்தையும் இந்த மூணு நிபந்தனைக்குள்ள வச்சு பார்த்தோம்னா எதுவுமே அவங்களுக்கு சரியான அமலாக இருக்காது, எதுவுமே அவங்களுக்கு தௌஹீதை போதிக்கப்பட்ட அமலாக இருக்காது. புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் லாஸ்டா. நிறைய மக்கள் இனிஷியல்ஸ் பயன்படுத்துவாங்க. இனிஷியல்ஸ்னா ஒரு என்ன சொல்றது, இப்ப நார்மலா இப்ப இந்த கர்நாடகா, ஆந்திரா சைட்ல போனீங்கன்னு வைங்களேன், அங்க வண்டிகள் மீது எழுதப்பட்டிருக்கிறது இங்க மக்கள் பண்றாங்கல்ல, மாஷா அல்லாஹ் வண்டியில் எழுதி வைப்பாங்க, தபாரக்கல்லா எழுதி வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு ஃபித்னா இருக்கு, 786 ஒரு ஃபித்னா ஒண்ணு இருக்கு. அதை பத்தி அவங்க பேச வேணாம், அதுவும் நம்ம மார்க்கத்தில் இல்லாத ஒண்ணு. இன்னொன்னு, அந்த எந்த தர்காவை அவங்க அதிகமா நேசிக்கிறாங்களோ அந்த தர்காவுடைய வழிமார்களை இனிஷியலா கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல பார்க்கலாமே, என்ன சொல்லுவாங்க, டிஏபின்னு சொல்லி ஒரு பிளேட்டை பார்க்கலாம், டிஏபின்னு ஒட்டி வச்சிருப்பாங்க. என்ன அர்த்தத்துல பண்றீங்கன்னு கேட்டா, தமிழ் அன்சாரி பாபா இவங்க என்ன பாதுகாப்பாங்க. எப்படி இந்த லாரிகள்ல மாற்றவங்க அவங்களுடைய தெய்வங்கள் நினைச்சு வச்சிருப்பாங்கல்ல, இவங்களே துணைன்னு போடுவாங்கல்ல, அந்த ஒரு பேரை போட்டு துணை, இவங்களே துணைன்னு போடுவாங்கல்ல. அப்ப இந்த மாதிரி மக்கள் அதையும் இன்ஸ்பயர் ஆகுறாங்களாம். அதை பார்த்து நம்ம மக்கள் பண்றாங்க. இந்த டிஏபி தமிழ் அன்சாரி பாபா அவங்க பார்த்துப்பாங்க, இதை ஒட்டுனா எதுவும் ஆகாது. இன்னொன்னு, அந்த என்ன, இந்த கர்நாடகா, ஆந்திரால பார்க்கும் பொழுது என்ன சொல்றது, ஹஸ்ரத் காஜா கரீப் நவாஸ் சொல்லி இது ஒண்ணு, ஹஸ்ரத் காஜா கரீப் நவாஸ் HKGN, இதை பார்க்க முடியும். இன்னும் கர்நாடகால அங்க மட்டும் பார்க்கும் பொழுது யார், மெஹபூப் சுப்ஹானி இருப்பாங்கல்ல, HMS ஹஸ்ரத் மெஹபூப் சுப்ஹானி. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? இது எல்லாம் இருந்தா எனக்கு எதுவும் ஆகாது, இவங்களால அழைக்க முடியும், எப்பவுமே அழைச்சிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால ஒட்டிடுவாங்க. பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கலாம், பார்க்கிற மக்கள் எல்லாம் சொல்லிக்க, நல்ல அமல் தானே, நல்ல அமல் நானும் செய்வேன், மத்தவங்களும் செய்ய வைக்கணும்ல. நான் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா போதாது, உங்களையும் சொல்ல வைக்கணும். ஒட்டிப்பேன், வீட்டுல, கடையில, வாசல்ல, ரூம்ல, அங்க இங்கன்னு சொல்லி ஒட்டிக்கிறது. இந்த இனிஷியலுடைய ஃபித்னா ஒண்ணு. இந்த நம்பருடைய ஃபித்னாவும் இஸ்லாம்ல கிடையாது, இந்த இனிஷியல் ஒட்டக்கூடிய இந்த ஃபித்னா இஸ்லாம்ல கிடையாது. ஏன்? உங்களை பெற்றெடுத்த உங்க அம்மா அப்பா துணைன்னு போடுறது இஸ்லாம்ல கிடையாது. யாருமே நமக்கு துணை கிடையாது அல்லாஹ்வை தவிர. நம்ம அதிகமா நேசிக்கிற மனைவியா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கையா இருக்கட்டும், யாரும் நமக்கு துணை போறவங்க கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான். நம்ம அமல் அதிகமாக பண்ணிக்கணும் கபூர்ல துணை வர்றதுக்கு.
அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய நேசத்தை அதிகமா ஆக்கிக்கணும், அல்லாஹ்வுடைய துணை கருணை நமக்கு இருக்கிறதுக்கு. ஆக இந்த விஷயங்கள் தான் நமக்கு வெற்றியை கொடுக்குமே தவிர மத்த இந்த ஃபித்னாக்கள், இந்த தப்பான விஷயங்கள், மக்கள் வேறு யாரையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ற விஷயங்கள் நமக்கு மார்க்கமாக ஆகாது, ஒரு காலம் வெற்றியை நமக்கு இது கொடுக்காது. ஆக இந்த அழைப்பு சம்பந்தமாக மக்கள் பண்ணக்கூடிய, மக்கள் விழக்கூடிய பித்னாக்கள்ல இது ஒண்ணு ஷிர்கான பாவமாக இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து முழுமையாக வெளிவரணும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயத்தை பத்தி பேசும் பொழுது மக்கள் சொல்லுவாங்க, அவங்க இப்ப சொன்னோம்ல, உயிரோடு இருக்கணும், சொல்றதை கேட்கணும், அவங்க ஆற்றல்ல இருக்கணும். இதை எப்படியெல்லாம் இந்த தர்கா வணங்கிகள் சரி பண்றாங்க, இது எப்படி அவங்க சரியா சொல்றாங்க? அவங்க நம்பிக்கை என்ன? கபர்ல இருக்கிறவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க, அவங்க இறந்து போறவங்க கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. அல்லாஹ் நாடுனா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதை பத்தி விளக்கங்களை பார்ப்போம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது, இந்த அழைப்பு சம்பந்தமான 4 விஷயங்களும் சரி அல்லாஹ் ஒருத்தனுக்காக மட்டுமே இருக்கிறது. அந்த ஒருத்தனுக்காக மட்டுமே இந்த அமல்கள் எடுத்து வைக்கணும். இதைத்தான் நாம தௌஹீத் இந்த அமல்கள் இருக்குன்னு சொல்றோம். ஆனா மறுபடியும் சொல்றதுதான், தௌஹீத்ன்றது அல்லாஹ்வுக்காக தொழுகிறது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறது மட்டும் கிடையாது. இந்த தொழுகையும் நோன்பும் அவங்களும் வைக்கிறாங்க, நாமளும் வச்சுக்கிட்டு இருக்கோம். எது நம்மளை இன்னும் உயர்த்தி காமிக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு செயல்லையும் தௌஹீத காட்டணும், தௌஹீத வெளிப்படுத்தணும், தௌஹீத பேசணும். பிற மக்கள் ஏத்துக்க நமக்கு அது வேணாம், ஹக்குன்னு இருக்கா வெளிப்படுத்தி காமிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தகைய உயர்ந்த தைரியத்தை வழங்கிய பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்வானாக. காலம் முழுக்க தௌஹீதை பேணக்கூடிய, தௌஹீதை பறைசாற்றக்கூடிய, பிற மக்களுக்கு தௌஹீத் ஏற்றி வைக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியுள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப்.